ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜி vlogs. இன்றைக்கி சாட்டர்டே நானும் என் ஹஸ்பண்டும் என் நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிருந்தோங்க. நாத்தனாரோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே இருந்தது. ஸோ சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக பர்த்டே ஃப்ரைடே இருந்தது. ஃப்ரைடே எங்களால் போக முடியாததுனால நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். இதுதான் என்னோட நாத்தனாருங்க. இது அவங்களோட நெய்பர் பிரியா. அவங்களும் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என் நாத்தனார் பொண்ணு முத்ரா. ரொம்ப க்யூட்டாக பேசுவாள். நாங்கள் போன உடனே அவள் வாங்கியிருக்கிற எல்லா நியூ டாய்ஸையும் எடுத்து ரொம்ப எக்ஸைட்டடாக விளையாடிட்டு இருப்பாள் எங்கள் கூட. இந்த வியூ அவங்க வீட்டு பால்கனியிலேருந்து பார்க்குற வியூ தான். ரொம்பவே அழகாக இருக்குங்க. எங்களுக்காக லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமா ஈவினிங் ஆனதும் என் நாத்தனார் பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் கதை பேசிகிட்டே பஜ்ஜி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கிச்சனுக்குள்ளே போனாலே ஏதாவது ஒரு கதை ஸ்டார்ட் ஆயிருங்க. யூஸ்வலாக இது நடக்கிறது தான். எப்பயுமே கிச்சனுக்குள்ளே போனால் நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்து பேச ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக அப்படி பேசிகிட்டே வேலை பார்க்கும்போது வேலை பார்க்குறதும் தெரியாது, நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நடுவில் பாப்பா வேற வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தா. பஜ்ஜிக்கு எப்பயுமே பெஸ்ட் காம்பினேஷன் டீ தான். சைடில் என் நாத்தனார் இஞ்சி டீ சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி டீ குடிக்கிற டைமில் யாருக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே பிஸியாக தான் இருப்போம். ஸோ அந்த பிஸியான டேயில் கொஞ்சம் ஒரு ஃபேமிலி டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அவ்வளோதாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம்.